வேட்புமனுவில் தகவலை மறைத்ததாக ஸ்டாலினுக்கு எதிரான வழக்கில் திமுக அறக்கட்டளை தலைவராக இருப்பதை ஸ்டாலின் மறைத்ததான வழக்கு தொடர்பாக ஆவணங்களை தாக்கல் செய்ய மனுதாரருக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? ஆனந்த், வணக்கம். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் போட்டியிட்டார். அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் திமுகவின் அறக்கட்டளையின் நிர்வாகியாக இருப்பதையும், அறக்கட்டளை சார்பாக செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பாரூரில் 2,27,00,000 ரூபாய்க்கு சொத்து வாங்கியது விவரத்தை தெரிவிக்கவில்லை எனவும், தகவலை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரி தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திருஞான சம்பந்தம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வேட்புமனுவில் தகவலை மறைத்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்தார். மேலும் குற்றச்சாட்டுகள் முகாந்திரம் இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன் வேட்புமனுவில் அறக்கட்டளை குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க அவசியமில்லை என தெரிவித்தார். அப்போது நீதிபதிகள் வேட்புமனுவில் என்ன தகவல்கள் மறைக்கப்பட்டன என்பதற்கான ஆதாரங்கள் எங்கே என மனுதாரர் தரப்பிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு மனுதாரர் தரப்பில் சில ஆவணங்களை சுட்டிக்காட்டினர். அந்த ஆவணங்கள் தமிழில் இடம்பெற்றிருப்பதால் அவற்றை மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய மனுதாரருக்கு அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்.